நீ தேடிட்டு இருந்த செல்வியம்மாவை நான் கூட்டு வந்து பார்த்தீங்களா? உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல. செல்வியம்மாவை நான் கண்டுபிடிச்சு கூட்டு வருவேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணால. நிச்சயமா செல்வியம்மா திரும்ப நம்ம வீட்டுக்கு வருவாங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இது சத்தியம். நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்ட பார்த்தீங்களா? செல்வி, என்ன டாடி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செல்வியம்மாவை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ எதுவுமே பேசாம அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுங்க டாடி. செல்வியம்மா நீங்களாவது பேசுங்க. டி அஸ்வின், என்னடாச்சு? என்னடா காலில் கட்டு? டாடி டாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயந்தான். ரோட்ல வரும்போது பைக்கார அடிச்சிட்டான். பைக்கார அடிச்சிட்டானா? ஆமாம் டாடி. செல்வியம்மா தான் மருந்து போட்டு கட்டு கட்டி விட்டாங்க. என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? செல்வியம்மா எனக்கு முட்டை தோசைலாம் போட்டு ஊட்டி விட்டாங்க. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? என்ன வந்ததுலேருந்து லுக்கிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? ஓ, நான் இருக்கிறதுனால நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கீங்களா? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. ரெடி, தனியாக போய் செல்வியம்மா ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்டு இருந்தீங்க. செல்வி, நீ எங்க இருக்க செல்வி? ரோடா செல்வியம்மாவை தேடிட்டு இருந்தீங்க. அக்கா, இவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல, பார்த்தது இல்லப்பா. இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. அவங்களுக்காக கோவிலையே தங்கிட்டு இருந்தீங்க. மம்மி, டாடி அவங்க பக்கத்தில் இல்லாதப்போ தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ பக்கத்திலே இருக்காங்க, பேச்சு வரலையா? செல்வியம்மா, நான் ஸ்கூலில் ஒழிஞ்சிருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் சாமியார் மடத்தில் தம்பி எப்போ டேடியை பார்க்க கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்னீங்க. எங்கெங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. இனிமே இந்த கண்ணாமூச்சி ஆட்டோலாம் தேவையே இல்லை. நீங்கள் இனிமே எங்கள் பக்கத்துலேயே இருக்கலாம், இந்த வீட்டிலே தங்கலாம், டேடி கூட எப்போ வேணாலும் பேசலாம். சரி சரி, நான் போய் தூங்குறேன். இத்தனை நாள் நீங்கள் என்னென்ன பேசலையோ எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு பேசுங்க. பேசி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு எடுங்க. நான் தூங்க போகிறேன். நான் காலையில் வந்து பார்க்க முடியும். வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரியா? குட் நைட். ஆன்ட்டி சொன்ன மாதிரி அம்மா சாப்பாட்டுல மயக்க மருந்து ஏதாவது கலந்து நம்மள தூக்கிட்டு போக போறாங்களோ? ஏண்டி சாப்பிடாம எந்திரிச்சு வந்துட்ட? வா, வந்து சாப்பிடு வா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. குண்ட. ஹலோ, எதுக்கு வீணா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல. ரவுடி கிட்ட அம்மா நம்மள தான் விலை பேசிட்டு இருக்காங்களோ? அப்புறம் ஒரு நிமிஷம்,
அஞ்சலி, டிஃபன் ஆறிட போகுது, எடுத்து சாப்பிடு. என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? வந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம்மா. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. அஞ்சலி, பசிக்கலன்ற வேணான்ற, என்னாச்சு உனக்கு? இந்த பாலையாச்சும் குடி. அம்மா, இந்த பால்ல ஏதாவது கலந்திருப்பாங்களோ? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம்மா. அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? ஒன்னும் இல்லம்மா. எதையாவது பார்த்து பயந்துட்டியா? இல்லம்மா. அப்புறம் எதுக்கு உன் முகம்ல வேர்த்து இருக்கு? என்னாச்சுடா? ஒன்னும் இல்லம்மா. இங்க பாரு அஞ்சலி, உன்னை பத்தி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். என்னமோ நடந்திருக்கு, நீ எதையாவது பார்த்து பயந்துட்டியா? பாப்பாவுக்கு என்னாச்சு? அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் சொன்னா நீங்க என்ன திட்ட மாட்டீங்கல்ல? நீ என்ன தப்பு செஞ்சிருக்க போற? நான் ஏன்டா உன்னை திட்ட போறேன்? எதுவா இருந்தாலும் தைரியமா அம்மா கிட்ட சொல்லு. என்ன நீங்க கடத்திட்டு போய் ரவுடி கிட்ட விற்க போறீங்களாமா? என்ன சொல்ற அஞ்சலி? ஏன் அஞ்சலி இப்படி எல்லாம் பேசுற? நீங்க அந்த ரவுடி கிட்ட விலை பேசினத ஆன்ட்டி ஜன்னல் வழியா காட்டினாங்க, நானும் பார்த்தேன். குழந்தை என்ன ரொம்ப நம்புறா. நான் எங்க கூப்பிட்டாலும் வருவா. அஞ்சலியோட விலை 1 கோடி. நீங்க அவங்க கிட்ட என்னென்ன பேசுனீங்கன்னு ஆன்ட்டி அப்படியே என் பக்கத்துல நின்னுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏமா நீங்க என்ன விக்கிறீங்க? நான் என்னமா தப்பு பண்ணேன்? அஞ்சலி, என்ன அஞ்சலி பேசுற நீ? ஆன்ட்டி பத்தி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. அவ என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லுவா. அத பத்தி நீ நம்ப கூடாதுன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. இவ்ளோ விஷயத்த உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா நீ என்கிட்ட பேசுறதுக்கு பயந்த? பின்ன நீங்க கெட்டவங்கன்னு சொன்னா எனக்கு பயம் வராதாமா? சரி அஞ்சலி, நான் கெட்டவன்னு உன் ஆன்ட்டி உன்கிட்ட ஆணித்தனமா சொல்லியிருக்கா. அத நீ நம்பிட்ட, அவ்வளவுதானே? நீ குழந்தடா. அவ சொல்றதெல்லாம் நீ நம்புறதுல எந்த தப்பும் இல்ல. நீ உன் நாகராஜனை கூப்பிடு. நான் கெட்டவளா இருந்தா அவன் இங்கே வந்து என்ன கொத்தட்டும். நான் இங்கே உன் கண் முன்னாடி சாகுறேன். நான் கூப்பிட மாட்டேம்மா, வேணாம்மா. இப்ப நீ நாகராஜனை கூப்பிட போறியா இல்லையா? நாகராஜ் வந்துட்டாம்மா. வந்துட்டியா நாகராஜா? நீ எதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லு. அஞ்சலிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. நான் கெட்டவளா இருந்தா இப்பவே என்ன கொத்து நாகராஜா, கொத்து. நாகராஜா, அம்மா எதுவும் பண்ணாத நாகராஜா, நீ போ. ஏன் அஞ்சலி பயப்படுற? நான் கெட்டவளா இருந்தா நாகராஜா என்ன கொத்த போறான். நான் கெட்டவனா? இப்பவே என்ன கொத்து நாகராஜா, கொத்து. பார்த்தல அஞ்சலி, என்ன போய் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ உன் நாகராஜனையாவது நம்புவியா? நான் கெட்டவளா இருந்திருந்தா உன் நாகராஜா இந்நேரம் என்ன கொத்தி இருப்பான்ல. நாகராஜா, அப்போ எங்க அம்மா கெட்டவங்க இல்லையா? எங்க அம்மா நல்லவங்க தானா? அப்ப ஆன்ட்டி சொன்னதெல்லாம் பொய்யா? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் ஆன்ட்டி பேச்ச கேட்டுட்டு உங்களை சந்தேகப்பட்டுட்டேம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இப்ப வச்சு என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியம்மா? தங்கம், உனக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டுல இருக்கேன். உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன் கூடவே இருக்கேன். இனிமே என்னை பத்தி யார் தப்பா சொன்னாலும் நீ நம்ப கூடாது. அம்மா எப்பவுமே உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்டா. என்ன நம்புடா.
அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. தெரியாம உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சாப்பிடு சந்தோஷ். அஸ்வந்த் தூங்கிருப்பான்ல? தூங்கியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். நீ சாப்பிட்டியா செல்வி? நான் சாப்பிட்டேன் சந்தோஷ், நீ சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. நீ இப்பெல்லாம் வர வர ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற, ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறேன்னு அஸ்வந்த் என்கிட்ட சொன்னான். எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. நான் இப்போ இல்ல, 5 வருஷமா நான் ஒரு நாள் நிம்மதியா சாப்பிட்டதில்ல, தூங்குனதில்ல. தயவு செஞ்சு இப்போ வந்து சாப்பிடு சந்தோஷ். எதுவா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடு சந்தோஷ், வா. என்ன சந்தோஷ் நின்னுட்டு இருக்க? வா வா சந்தோஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் நிம்மதியாக சாப்பிட்டேன். நான் இது வரைக்கும் ஆண்டவங்கிட்ட பணம் காசு கொடுன்னு வேண்டிக்கிட்டதில்லை. பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு நான் எதுவுமே கடவுள்கிட்ட கேட்டதில்லை. நான் கேட்டது எல்லாமே உன்னை மட்டும்தான். உன் கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மட்டும்தான். நான் உன்னை மட்டும்தான் விரும்பி கல்யாணம் பண்ணேன். நீ எதுக்கு செல்வி என்னை விட்டு போன? அது உனக்கே தெரியுமே சந்தோஷ், அதை ஏன் திரும்ப கேக்குற? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சனே, உன்னை வந்து பார்த்தனே. அப்ப கூட நீ என்னை விட்டு விலகி போன. நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீ என்னை விட்டுட்டு போன. ஆனா நீ இல்லாம நான் அனாதையா மட்டும்தான் இருந்தேன். என் வாழ்க்கையில நீ இல்லாம சந்தோஷமாவும் இல்லை, நிம்மதியாவும் இல்லை. நீ இல்லாத என்னோட இத்தனை நாள் வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கையா மட்டும்தான் இருந்துச்சு. எதுக்கு தியாகங்கிற பேர்ல உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? 5 வருஷம் அப்படி காத்துல பறந்து போயிடுச்சு செல்வி. இது வாழ்க்கை போனா வராது. தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை திரும்ப கொடு. திரும்ப இந்த வீட்டுல என் கூட இரு செல்வி. சந்தோஷ், சத்தமா பேசாத சந்தோஷ். சத்தமா பேசாதனா என்ன அர்த்தம்? அதான் குழந்தைக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இனிமே நீ யாருக்காக தியாகம் பண்ற செல்வி? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐயோ சந்தோஷ், இதுதான் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை. இது எனக்கு பழகி போச்சு. ஆனா அஸ்வந்தும் மாயாவும் தான் உன் குடும்பங்கிறது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னையே நினைச்சு நினைச்சு உன் வாழ்க்கையும் குழந்தை வாழ்க்கையும் பாழாக்கிக்கிட்டு இருக்க. அதனாலதான் மாயாவே கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. அவ எவ்வளவு நொந்து போயிருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருப்பா. ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்ற? ஒரு அழகான குடும்பத்தோட தானே உன் வாழ்க்கையை வாழ சொல்றேன். என்னால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல சந்தோஷ். தயவு செஞ்சு உன் வாழ்க்கைய வாழ சந்தோஷ். மாயா தான் உன் மனைவி, அஸ்வந்த் தான் உன் குழந்தை. அதுதான் விதி. அது தயவு செஞ்சு ஏத்துக்கோ சந்தோஷ், ஏத்துக்கோ. அது விதி இல்ல செல்வி, மாயாவும் அவங்க அம்மாவும் செஞ்ச சதி. நீ செஞ்சது தியாகம் இல்ல, முட்டாள்தனம். சந்தோஷ், தயவு செஞ்சு பழைய மாதிரி பேசாத. மாயாவும் அவங்க அம்மாவும் இல்லாதப்போ நாங்க இருக்கிறதே பெரிய தப்பு. எது தப்பு செல்வி? நீதான் என்னோட பொண்டாட்டி. அதை இந்த 5 வருஷத்துல மறந்து போயிட்டியா? சந்தோஷ், நான் அதுக்காக இங்க வரல. குழந்தைக்கு அடிபட்டுருச்சு.
வீட்ல யாரும் இல்ல. அவனை தனியா விட்டுட்டும் போக முடியாது. அவனை மாயாவோட அம்மா கிட்டயோ இல்ல உன்கிட்டயோ பத்திரமா ஒப்படைச்சிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். குழந்தை கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல சந்தோஷ். அதனாலதான் நான் இங்க இருந்தேன். அவனை பத்திரமா உன் கையில ஒப்படைச்சிட்டேன். என்ன மறந்துரு சந்தோஷ். நீ மாயாவோடவும் அஸ்வந்தோடவும் நிம்மதியா வாழு. நான் வரேன். செல்வி நில்லு. சந்தோஷ் சந்தோஷ் கையை விடு சந்தோஷ். யாராவது பார்க்க போறாங்க. ஏய், யார் கையோ பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்ற? யார் வந்தா என்ன, யார் பார்த்தா எனக்கு என்ன? நீதான் என்னோட மனைவி. நீதான் அந்த வீட்டுக்கு முதலாளி. இனிமே நீ இங்கதான் இருக்கணும். நீ எங்கேயும் போக கூடாது செல்வி. ஐயோ, என்ன சந்தோஷ் நீ பேசுற? கையை விட போறியா இல்லையா நீ? செல்வி, நான் உன்னோட புருஷன், நீ என்னோட பொண்டாட்டி. இந்த உலகத்துல அதை யாராலும் மாத்த முடியாது. இனிமே நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. சந்தோஷ், இந்த வீட்டோட மகாராணியே நீதான். எல்லாரும் சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க. இனிமே யார் என்ன சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறாங்கன்னு நான் பாக்குறேன். இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நீ என் கூட தான் இருக்கணும் செல்வி. சந்தோஷ் சொன்னா கேளு சந்தோஷ். சொல்றத கையை விட கேளு. போறியா இல்லையா? இரு செல்வி, நீ என் கூட தான் இருக்கணும். என்ன சொல்றல சந்தோஷ் சொன்னா கேளு. நினைச்சேன் ஐயோ, மம்மி வந்துட்டாங்களா? நான் போன அடுத்த நிமிஷமே நீ திரும்ப வீட்டுக்கு வந்து என் புருஷன் கூட வாழ பாப்பன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாயா. என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதான் கண்ணால பார்த்தேனே உன் கூத்த. நான் சந்தோஷ வீட்டை விட்டு பிரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதும் உடனே வாழ வந்துட்டியா நீ? ஐயோ, சத்தியமா அந்த மாதிரிலாம் இல்ல மாயா. என்ன கேவலமான புத்திடி உனக்கு. ஏய், வாய் மூடு. சந்தோஷ், யார் யார கேவலமா பேசுறது? யார் யாருக்கு தெரியாம இந்த வீட்ல வந்து வாழ நினைக்கிறது? இந்த வீட்ல வாழ முழு உரிமை இருக்கிறவ இவ. என்னோட வாழ்றதுக்கு எந்த உரிமை இல்லாதவ நீ. நீ இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? ஐயோ சந்தோஷ், அப்படி பேசாத சந்தோஷ். மாயா, நான் இங்க வேணும்னு வரல மாயா. அஸ்வந்தால தான் இங்க வந்தேன். என்ன நம்பு மாயா. ச்சீ, வாய மூடு, பேசாத. எத்தனை நாளைக்கு நீ என் குழந்தைய சாக்கா வச்சுக்கிட்டு சந்தோஷ ஸ்கூல்ல பாக்குறது கோவில்ல பாக்குறதுன்னு நாடகம் போட்டுட்டு இருக்க? என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுற? இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டம், நீ செஞ்ச தியாகம் எல்லாமே போதும் செல்வி. இனிமே தியாகம்னு சொல்லிட்டு என்னை விட்டு எங்கேயாவது போகணும்னு பார்த்த அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். யார விட மாட்ட சந்தோஷ்? யார விட மாட்ட? அவளை விட மாட்ட, ஆனா என்ன விட்டுருவல? சட்டப்படி நீ என்ன டிவோர்ஸ் பண்ணாதா நம்ம முழுசா பிரிஞ்சதா அர்த்தம். அது வரைக்கும் இந்த வீட்ல வாழறதுக்கு முழு உரிமையும் எனக்கு இருக்கு. ஏய், வாய மூடு. நீயே வீட்டை விட்டு போற, நீயே திரும்ப வர. என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா? நீ பைத்தியக்காரன் இல்ல சந்தோஷ், நான் தான் பைத்தியக்காரி. இவ இத்தனை நாளா தியாகம் செஞ்சுட்டு இருந்தா நினைச்சிட்டு இருந்த பாரு, நான் தான் பைத்தியக்காரி. நான் ஒரேடியா சந்தோஷ விட்டு போயிடுவேன் நினைச்சுதானே நீ இங்க வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்ச? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல மாயா. அஸ்வந்த் கால்ல அடிபட்டுருச்சு. ஏய், வாய மூடு. இன்னொரு வாட்டி நீ பண்ற காரியத்துக்கெல்லாம் அஸ்வந்த சாக்கா சொல்லணும்னு நினைச்ச எனக்கு கெட்ட கோபம் வரும். ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல மாயா. ஏய், என் புள்ளைய பகடக்காயா வச்சு இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்து என்னையும் என் புள்ளையும் ஓரமா ஒதுக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு நான் விட மாட்டேன். வாய மூடுறி. விட்டா பேசிட்ட போற.
அஸ்வந்த் எதுக்கு தேவையில்லாம இப்ப இழுக்கிற? அவன் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? ஆமா அவன் குழந்தைதான், அவனுக்கு எதுவும் தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும்ல. பொண்டாட்டி இல்லாத நேரத்துல இவள கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இது உனக்கு அசிங்கமா இல்ல? ஐயோ, ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யார் நீ பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இவளா இல்ல நீயா? நான் உனக்கு தாலி கட்ட மாதிரி ஏதோ கேள்வி மேல கேள்வி கேக்குறேன். ஐயோ போதும் சந்தோஷ், நிறுத்து. என்ன மன்னிச்சிரு மாயா, நான் தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டேன், நான் போயிடுறேன். நில்லு செல்வி. வேணா சந்தோஷ், அவளை போக விடு. என்ன விடு சந்தோஷ், சொன்னா கிழக்காய விடு. ஏய், முடிவா சொல்றேன், செல்வி இனிமே இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. அவ இனிமே இந்த வீட்டை விட்டு போனான்னா செல்வி உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுற? நானும் சொல்றேன், நானும் இனிமே இந்த வீட்டை விட்டுட்டு போறதா இல்ல. இது ஏன் வீடு, ஏன் குடும்பம், ஏன் குழந்தை. என் குழந்தைய கண்டவ கையில எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். அவனை பாத்துக்கிறதுக்காகவே நான் இங்கதான் இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐயோ, செல்வி, நான் இன்னைக்கு கோயில்ல வச்சு உன்னை இனிமே தேட மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். ஆனா அந்த சாமியே உன்னை திரும்ப கொண்டு வந்து என் கூட சேர்த்துருச்சு. மறுபடியும் உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. நீ இங்க தான் இருக்கணும், என் கூடவே தான் இருக்கணும். இனிமே இந்த வீட்ல உன்னை யார் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு நான் பாக்குறேன். இனிமே நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும். அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. சந்தோஷ், உள்ள போ செல்வி. சந்தோஷ் சொன்னா கேளு சந்தோஷ். இனிமே இதான் உன் வீடு, நீ இங்க தான் இருக்கணும். சந்தோஷ், என்னை எதிர்த்து இனிமே நீ பேசவே கூடாது. உன் வாழ்க்கையை தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. உள்ள போ. சந்தோஷ், உள்ள போன்னு சொல்றேன்ல. உள்ள போ செல்வி, போ.